நினச்சிக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். ஒரு கேர்ள்ஸ் நடக்கிற ஹராஸ்மெண்ட்லேருந்து ஒரு ஃபேமிலி ரியல் டைமில் தான் சொல்கிறேன். இப்போ நடைமுறைக்கு என்ன தேவையோ மொத்தத்தையும் எடுத்திருக்காங்க. டேரக்டர் சூப்பராக கடை எடுத்துகிட்டு போயிருக்காரு, அருமையாக இருக்குது. எல்லாமே கலந்து, அதாவது அந்த ஃபேமிலி வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி இருந்தது. நம்ம இத்தனை வருஷம் பிறந்து வளர்ந்து இவ்வளோ நாள் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ ரியல் டைமாக இருந்தது. அது ஒரு மூவி மாதிரி எங்களுக்கு தெரியல, எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயம் அவங்களுக்கு அது அப்படியே ஓவராக கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு எப்படி நடக்குதோ அப்படியே தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அவர் அந்த மாதிரி நான் இருப்பாருன்னு நினைக்கல. எல்லா கேரக்டருக்குமே கரெக்டாக வந்து ஆப்டாக வந்து செட் ஆனார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. சுத்தமாக போர் அடிக்கல. அது ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம், பட் இல்லவே இல்லை. ஐயோ எப்படா வாங்குவாங்க, என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன நாங்கள் நடக்கும்னு நினைக்கும் போது அங்கே ட்ராப் ஆகும். ஸோ இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் நம்ம கண்ட கனவு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நனவாகும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்தது. சொல்ல அழுதுகிட்டே தான் இருந்தாங்க, எல்லா சீனுமே அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. படம் வந்து டீசென்ட் வாட்ச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு தடவை பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, படத்தோடைய ட்ரெய்லர்லேயே கதை தெரிஞ்சு போச்சு. இவங்க எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு 3 பெட்ரூம் வாங்க போகிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே என்ன மாதிரி பண்ண போகிறாங்கிறது நம்ம மோட்டோவாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக கொண்டு போய் படத்தை முடிச்சிருக்கானுங்க. சரத்குமார் சாருக்கு கேரியர் பெஸ்ட். அவருக்கானே இன்னும் 2-3 தடவை பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல எமோஷன் ஆகணும், எந்த இடத்துல பிள்ளைங்க மேலே கோவப்படணும், நம்ம கனவு அடைகிறதுக்கு எந்த மாதிரிலாம் போராடணும், இதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு சித்தார்த் வந்து எப்பவுமே பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிடுவாப்புல. ஆனால் படங்கள் வந்து சரியாக போகாது. ஆனால் இதில் வந்து அவர் வந்து வார்த்தைக்கு வர சொல்கிறது பூரா நான் ஃபெயிலியர்ப்பா, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்ப்பா, ஐம் ஆன் த லூசிங் சைடு இப்படியுமே சொல்கிறாப்புல. ஆனால் படம் வந்து வின்னிங் சைடில் போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரட்டி போட்டுருச்சுன்னு சொல்ல முடியும். உண்மையிலே நல்லாயிருக்கு. மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் எவனுக்கும் கனெக்ட் ஆகாது, அந்த மாதிரி சீனே இல்லை. எல்லாம் வந்து இவங்க டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸே வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கணுங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நடுத்தரவாதிகள் பூரா ஒரு வீடு வாங்க எண்ணம் பூரா வந்து பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணினோம்னா நம்ம வீடு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சார்ட்டே போட்டுறாங்க. இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம வீடு கட்ட முடியும். 10,000 சேவ் பண்ணணும், 20,000 சேவ் பண்ணணும், 25,000 சேவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. முழுக்க படத்தில் நடித்தவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் பாராட்டப்பட வேண்டிய ஒரே ஆள் டைரக்டர், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய அளவில் இல்லைன்னா கூட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. போர்லாம் அடிக்காதுங்க, போரே அடிக்காது. ஏன்னா ஃபுல்லாக நெஞ்சில் குத்திகிட்டே இருப்பாங்க, அதனால் போர் அடிக்காது. இல்லை 3 BHக்கு தான் ஆமாம். அதே வீட்டில் வந்து ஒரு அப்பா இருக்கார், ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கான், வாங்கி தானே ஆகணும். படத்தில் எது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு எங்கள் பீப்புளாக இருந்து வேலை கிடைக்கிறது போகுதுலாம் கஷ்டமாக இருக்க போகுது. அப்புறம் வந்து அந்த ட்ரீமை இதுவாக்குறது நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆச்சு. ஜாப் கிடைக்கிறது போகிறது அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகும், பசங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் கேர்ள்ஸோட. பாண்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. கரண்ட் லைஃப் ஸ்டைல் இப்போது நியூஸில் போயிட்டு இருக்கிறதுலாம் கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ சரத்குமார் அண்ட் சித்தார்த் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் என்னவோ அதை பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. நமக்கு சரத்குமார் சித்தார்த் பார்க்கும்போது யாரோ பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நம்ம ஓனாக ரிலேட் பண்ணுற அளவுக்கு சித்தார்த் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து வேலைக்கு போகிற வரையும் நடிச்சிருப்பார். ஸோ என்ன அளவுக்கு நம்மளோட ரிலேட்டபிளாக லைஃப்பில் பண்ண முடியுமோ ரிலேட்டபிளாக இருந்துச்சு. சரத்குமாரும் ஒரு ஃபாதராக நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிஸ்டர் கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக்குமே வந்து தேவைப்படுற இடத்துல நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு. எமோஷன் ஓவரால் எல்லாருக்குமே கன்வே ஆகும். நம்ம மிடில் கிளாஸாக இருந்து ஒரு வீடு வாங்கணுன்றது எல்லாருக்குமே ட்ரீமாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக பார்க்கலாம். டேரக்டரும் நல்லா எடுத்திருக்காரு. படம் கொஞ்சம் லேகு, பட் நீங்கள் அதை எமோஷனாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது அது தெரியாது பெருசாக. ஸோ படம் நல்லாவே இருந்துச்சு. சித்தார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்காக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தான் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் சரத்குமாரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக நல்லா இருந்தது. படம் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு நல்ல சீரியல் பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவமாக இருந்துச்சு. படத்தில் வந்து 2.5 மணி நேரமும் சென்டிமெண்ட்டே போட்டு காட்டியிருக்காங்க. அதுதான் ஒரு மைனஸாக இருந்துச்சு. படத்தோட ஆக்டிங், எல்லாத்தோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் வீடு வாங்குற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் 2.5 மணி நேரமும் அதே காட்டிட்டு வந்தால் அது 2.5 மணி நேரத்தில் 21 வருஷம் காட்டிட்டாங்க. படத்தில் வந்து எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. கதை ஓகே, எல்லாமே ஓகே.
கொஞ்சம் விறுவிறுப்பு கொஞ்சம் ஆக்ஷன் எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஓகே படம் ஒன் டைம் வாட்சபிள். இல்லை ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக ஒன்றுமே புதுசாக எதுவுமே உள்ளே பண்ணல. எல்லாமே வந்து இமோஷனல் சென்டிமெண்ட்டு. பையன் வந்து வளரணும், அவனை படிக்க வைக்கணும். அவன் படித்ததுக்கப்புறம் என்ன அப்பா என்ன சொல்லுவான், டே ஃபியூச்சர் நல்லா இருக்கண்டா சில மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பார். பையன் என்ன பண்ணுவான், தப்பு செஞ்சுட்டு அப்பா சாரிப்பா அதை சொல்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் விறுவிறுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியல. 40+ 50+லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னா 5 மணி நேரம் அந்த படத்தை போட்டுக்கிட்டா கூட உட்காந்து பார்த்துன்னு அழுதுன்னு இருப்பாங்க. நம்மளால் அப்படி உட்காந்து பார்க்க முடியாது. படம் ஓகே ஒன் டைம் வாட்சபிள். ஐயோ அவங்க ஆக்டிங் உண்மையிலே பெஸ்ட்டு சார். உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எங்கேயுமே பெருசாக எங்கேயுமே கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. வராங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அதே தான் பண்ணுறாங்க. மற்றபடி நல்லா இருந்தது. அவள் ஸ்கூல் லைஃப்பில் லவ்லாம் நல்லா இருந்தது. லவ்வில் அந்த பொண்ணுக்கும் அவங்களோட காம்பினேஷனு அவர் எங்கே எல்லாத்துலேயும் ஃபெயில் அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆட் பண்ணியிருந்தவங்க நல்லா இருந்துன்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஒரு நல்ல சீரியல் பார்த்து அனுபவம் கிடைச்சது சார் உண்மையாக. அது இந்த 2025 ஒரு நல்ல சீரியல் காட்டிட்டாங்க. நல்லா இருக்குது அதெல்லாம்.